அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப மனசில் நிறைய கஷ்டம் அப்பா இருந்ததை வச்சு நான் ரொம்ப மனசில் பாரம் ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருந்தேன். ஃபர்கிவ்னஸ் கிளாஸில் அது எல்லாமே பர்ஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது எனக்கு அவ்வளோ நாள் தடையாக இருந்தது அந்த ஃபர்கிவ்னஸ் ஒரு நாள் அட்டன் பண்ணதில் எல்லா விஷயமே மாறிடுச்சு. ஒன்றும் அப்பாட்ட நான் மனசார மன்னிப்பு கேட்டுட்டேன். என் மனசு லேஸ் ஆயிடுச்சு. 2 மாசமா நடக்காம இருந்த காரியம் எனக்கு அந்த அன்னைக்கே நடந்துருச்சு. இது எல்லாத்தையும் வழி நடத்தினதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமை பத்தி ஒரு வீடியோலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்களும் இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் கலந்துக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லிமிடெட் சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. அடுத்த ப்ரோக்ராம்ல நீங்களும் ஜாயின் பண்ணி உங்களோட வாழ்க்கையும் மிகப்பெரிய லெவலில் மேம்படுத்துங்க. இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண உங்களோட ஃபீட்பேக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கனாலும் அதே லிங்க்லேயே இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, நான் வந்து ஒரு ஆண்டர்பிரனராக ஆகணும், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகணும், நான் என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கிறது. ஸோ எல்லாருமே பிஸ்னஸ்ன்னு போகிறோம், சில நேரத்தில் லாஸ் ஆகிடுது. இது நான் எப்படி தைரியமாக எடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, எனக்கு ஒர்க்குக்கு போகிறதுக்கெல்லாம் பிடிக்கல, நான் பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, அதிகமான மக்கள் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்டேஜில் இருக்கிறாங்க. சில பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பர்சன்டேஜ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. சில பேர் வந்து ஒரு 50% வந்து ஒரு பிஸ்னஸ்குள்ளே போகிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10%, 15% மட்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களே தவிர மீது எல்லாருமே வந்து திரும்ப நடுவுலேயே அதை ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஒரு வேலைக்குள்ளேயோ இல்லை வேற ஒரு விஷயத்துக்குள்ளேயோ அவங்க போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி இருந்தாலே அங்கே ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு நிச்சயமாக இருக்கும். யாருமே ஃபெயிலியர்ஸ் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணவே முடியாது. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனராக இருக்கிறாங்க அப்படின்னா, நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிருக்காங்கன்னா அவங்களோட பிஸ்னஸோட ஸ்டடீஸ் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்க. அவங்க என்ன மாதிரியான ஒரு பயணம் பண்ணி வந்திருக்காங்கன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க. பல இடங்கள்ல அவங்களுக்கு அடி வாங்கியிருக்கும். பல இடத்துல அவங்க வந்து என்னடா பண்றதுன்னு சொல்லி இதை விட்டுலாமா அப்படின்ற அளவுக்குலாம் அவங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் ஏற்பட்டிருக்கும். அது எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி. ஆனா அந்த ஒரு இடத்துல அவங்க மனம் தளராம அடுத்தது நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது அப்படின்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு இடத்துல தான் அவங்க நிக்கிறாங்க. நம்ம மீதி இந்த மாதிரியான இடத்துல நம்ம எல்லாருமே என்ன பண்ணிடுறோம்னா, நம்மளோட வேலையவே பார்க்க ஆரம்பிச்சிடலாம், அன்றாட வாழ்க்கையே நம்ம வந்து ஓட்ட ஆரம்பிச்சிடலாம், இந்த பிஸ்னஸ்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வந்து பின்வாங்கிடுறோம். இந்த மெயினான ஒரு விஷயம் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனராக ஒருத்தவங்க மாற்றுது. ஃபெயிலியர்ஸ்லையும் எப்படி அடுத்து அதை நான் ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கூடிய ஒரு விஷயம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க நிச்சயமாக மிகப்பெரிய மேம்பட்ட ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னன்னா தினமும் நீ ஒரு தவறு பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படின்னா அது தப்பே கிடையாது, உன்னை மிகப்பெரிய ஒரு பில்லியனர் ஆக்கிடும். ஆனா டெய்லி நீ வந்து செய்த தவறையே திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படின்னா உன்னை பிச்சைக்காரன் ஆக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புதிய புதிய தவறுகள் நிச்சயமாக இந்த பிசினஸ்ல வரவேற்கக்கூடியது, ஃபெயிலியர்ஸ் நடக்கும். ஆனா இந்த மாதிரியான ஒரு தப்பு இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு, இந்த மாதிரியான ஒரு தவறு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னா திரும்ப அதே நீங்க ரிப்பீட் பண்றீங்கன்னா உங்களை பிச்சைக்காரன் ஆக்கிடும். ஏன், அந்த லெசன்ல நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க, அந்த ஒரு தப்புல நீங்க என்ன லெசன் லேர்ன் பண்ணீங்கன்றதான் ஒரு விஷயமே தவிர திரும்ப திரும்ப அது அங்க நடந்துட்டே இருக்குன்னா ஒரு பிசினஸ்மேன் நிச்சயமாக முன்னேறவே முடியாது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதனால ஃபெயிலியர்ஸ் நம்மளோட பிசினஸ்ல ஏற்படுதுன்னா அதை நினைச்சு நீங்க வருத்தமே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதை விட என்ன ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்னா, நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் பணத்தை நோக்கி மட்டுமே உங்களோட ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், என்னோட முழு நோக்கம் இதுல நான் பெரிய லெவல்ல பணம் சம்பாதிக்க போறேன் இப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களோட பிசினஸ் வந்து அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகாது. ஏன்னா நீங்க உங்களோட முழு கவனம், உங்களோட முழு எஃபர்ட் நீங்க எதுக்காக போடுறீங்கன்னா பணம் எப்படி கொண்டு வர்றதுன்றதுல மட்டும்தான் போடுறீங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கணுன்றதுல மைண்ட்ல இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா விசிபிலிட்டிக்காக மட்டுமே ஓடிட்டு இருக்கோம். எப்போ இந்த கிரெடிபிலிட்டி ஜாஸ்தி ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா விசிபிலிட்டி வந்துடும். என்னோட மென்டார் இது அடிக்கடி சொல்லுவார், ஆனந்த் சார். ஸோ இப்போ என்னன்னா நம்ம எல்லாருமே விசிபிலிட்டியை வந்து நம்ம ஜாஸ்தி பண்றதுக்கே முயற்சி பண்றோமே தவிர என்ன கிரெடிபிலிட்டி நம்ம ஜாஸ்தி பண்ண முடியும் அப்படின்றது யாருமே பார்க்கறது கிடையாது. ஒன்லி பணத்தின் பின்னாடி மட்டுமே அது நோக்கமாக ஓடிட்டு இருக்கிறோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்பி பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அந்த கஸ்டமர் வேற எங்க அந்த மாதிரியான ஒரு கடை இருந்தாலும், நீங்க கொடுக்கக்கூடிய பொருள் வேற எங்க இருந்தாலும் நீங்க அவங்களை வரவேற்பீங்க தெரியுமா. நீங்க கொடுத்தீங்களா ஹாஸ்பிட்டாலிட்டி, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது எல்லாமே மீண்டும் அவங்களை இங்க வர வைக்கும். அதனால கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதை தாண்டி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் மேனுக்கு இருக்கக்கூடியது என்னவா இருக்கணும்னா ஒரு மைண்ட் ஸ்டேபிள் இருக்கணும்.
இந்த மைண்ட் ஸ்டேபிளா இல்லை அப்படின்னா உங்களால நிச்சயமாக பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு விஷயத்த வந்து பண்ணுவோம், திரும்ப நாளைக்கு இன்னொரு விஷயத்த பண்ணுவோம், திரும்ப அதுக்கு அடுத்த நாள் வேற ஒரு விஷயத்த பண்ணுவோம், அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு விஷயத்த பண்ணுவோம், இப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். நான் எதை சொல்றேன் அப்படின்னா, ஐடியாஸ்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரீங்க, இந்த இடத்துக்கு இந்த நேரத்துக்கு தகுந்தாற் போல ஒரு ஐடியாஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வரீங்கன்னா அது தப்பு கிடையாது. பிசினஸே மாத்துறீங்கன்னா, இன்னைக்கு பட்டுன்னு ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கீங்க, நாளைக்கு வந்து திரும்ப ஒரு இளநீ கடை போடணும், திரும்ப நாளைக்கு டீ கடை போடணும், இந்த மாதிரி பிசினஸே மாத்திட்டு போயிட்டீங்கன்னா எப்படி லேர்ன் பண்ணுவீங்க? ஸோ ஒரு இடத்துலையும் சேச்சுரேட் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. இந்த ஏன் திரும்ப அந்த சேச்சுரேட் ஆகுது? நீங்க அதை பிடித்து பண்ணல, காசுக்காக மட்டும் பண்றீங்க. ஒருத்தவரெல்லாம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, அவர் ஒரு மாஸ்டர், ஜிம் மாஸ்டர். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா 25 வருஷமா ஜிம்ல வந்து ட்ரெயினரா இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து அவர் நிறைய ஸ்டேஜஸ்லாம் வந்து ஏறி இருக்கிறாரு. அவர் வந்து ஜிம் ஸ்டார்ட் பண்றாரு, அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்றாரு. ஏன்? அவருக்கு பேஷனே அதுதான், அதே அவரோட ப்ரொஃபஷனா சேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நீங்க கவனிச்சு பாருங்க, ஏன் உங்களுக்கு சேச்சுரேட் ஆகுனா, நீங்க இது காசுக்காக உள்ள வந்திருப்பீங்க, காசு அங்க வரல, இல்ல ஏதோ ஒரு அங்க வந்து பொறுமையா போகுது பிசினஸ் அப்படின்னா உங்களுக்கு அங்க ஒரு பிரச்சனை வரும். அங்க வந்து இது எதுக்குடா நம்ம பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி தோணும். இப்போ இதுவே நீங்க பேஷன் கூட நிறைய பேருக்கு ப்ரொஃபஷனா மாறி இருக்கு. அப்ப அந்த பேஷனை ப்ரொஃபஷனா சேஞ்ச் பண்ற அளவுக்கு நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஜஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க, ரிசல்ட் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டீங்க. அதனாலதான் கீதை உபதேசத்துல கூட கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத. ஏன்? பலன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும், அது எல்லாமே பை ப்ராடக்ட் கூடயே வந்துடும். நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா கஸ்டமர் உங்ககிட்ட தான் வரப்போறாங்க. ஸோ இது எல்லாமே பிசினஸ் மேனுக்கு ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிடுறாங்க, சில பர்சன்டேஜ் மட்டும்தான் அந்த பிசினஸ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரும். அப்போ அந்த பிசினஸ்க்குள்ள வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்கணும்னா, அறிவு வேணும், ஒன்னுத்தை பத்தின அறிவு வேணும். இப்போ அந்த பத்தின அறிவு உங்களுக்கு என்னவா மாறணும் அப்படின்னா ஸ்கில்லாக மாற ஆரம்பிக்கணும்ல. இப்போ ஜஸ்ட் வெறும் அறிவு மட்டும் இருக்குது, எனக்கு இது என்ன பண்ணணுன்ற அறிவு மட்டும் இருக்குது, ஆனா அது எனக்கு திறமையா மாறல, ஸ்கில்லா மாறல அப்படின்னா எப்படி அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போக முடியும்? ஃபர்ஸ்ட் அந்த நாலேஜ் வேணும், அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ஸ்கில் வேணும், அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண தெரியணும், எப்படி இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் பண்றதுன்றது தெரியணும், அந்த ஸ்ட்ரக்சர் படி எக்ஸிக்யூட் பண்ண தெரியணும். இந்த 4 விஷயமும் நடந்துருச்சுன்னா உங்களோட பிசினஸ் ரொம்ப சூப்பராக போக ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒன்று ஆரம்பிக்கணும்னு இருக்குது, ஆரம்பிச்சு அவ்வளவுதான், அது எனக்கு எப்படி பண்ணணும்லாம் தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல இருக்கிறதுனால தான், அதை பத்தி தெரியாதனால தான் நீங்க பிசினஸ்ல தோத்து போறதுக்கான ஒரு காரணமே. மிகப்பெரிய ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க, நிச்சயமாக அந்த ஃபெயிலியர்ஸ் வரும். அப்போ அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா மைண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிளா இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணணும், இஷ்டத்துக்கு பணத்தின் பின்னாடி மட்டுமே ஓடாம என்ன மாதிரியான ஒரு விஷயத்த கொடுக்க முடியும்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட பிசினஸ் சூப்பரா பிக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு மென்டார் வச்சுக்கோங்க, நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு மென்டார் வேணும், வச்சுக்கோங்க. அதே மாதிரி மெடிடேட் பண்ணுங்க, டெய்லி மெடிடேட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள மாறதை நீங்க பார்ப்பீங்க. ஏன்? மைண்ட் ரீதியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், உடல் ரீதியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், மூச்சுல ஒரு கவனம் உண்டாகும், அந்த மூச்சோட பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். இப்படி இருக்கும்போது உங்களோட எண்ணங்கள் புதிய புதிய சிந்தனைகளுக்குள்ள போக ஆரம்பிக்கும், புதிய புதிய கற்பனை உண்டாகும். இப்படி புதிய புதிய கற்பனை உண்டாகும் போது, புதிய புதிய சிந்தனை உண்டாகும் போது நீங்க வேற லெவல்ல யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ நீங்க பெரிய பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய சேலரி எல்லாம் வாங்கக்கூடியவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதுக்காக அங்க போஸ்டிங்ல வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டேலண்ட் தான், அந்த பிரெயின் தான். இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் அவங்க கொண்டு வருவாங்க. இதுவே மற்ற ஒருத்தவங்க அந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ் கொண்டு வர மாட்டாங்க. இவங்களுக்கு தெரியும் இந்த பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணணும்னு. அப்போ அவங்க அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன உண்டாயிருக்குன்னா புதிய சிந்தனை உண்டாயிருக்கு, கற்பனை ஒன்று உண்டாயிருக்கு. அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அடுத்து அவங்க சொல்லுவாங்க. இப்போ அது அவங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? அவங்களும் யோசிச்சு எப்படி இதை பண்ணலான்னு அவங்க யோசிக்கும் போதுதான் அந்த ஒரு விஷயம் வந்துச்சு. அப்ப அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியா நீங்க மெடிடேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா அடுத்தடுத்து இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க அதை பிசினஸ்ல கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க, மிகப்பெரிய லெவலில் உங்களோட பிசினஸ் முன்னேறும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அதை பத்தின ஒரு அறிவு வேண்டும். அந்த அறிவுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா அதை ஸ்கில்லாக மாற்ற தெரியணும், அந்த ஸ்கில் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண தெரியணும், அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடியதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண தெரியணும். ஸோ இது நடந்துச்சுனாலே பிசினஸ் சூப்பரா போக ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்க அப்படின்னா ஃபெயிலியர்ஸ் எல்லாம் கண்டு பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட நீங்க வந்தீங்கன்னா எத்தனை பேர் எதெல்லாம் ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க லைஃப்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, இந்த பிசினஸ்லாம் இழுத்து மூடிட்டு போகலாம் அப்படின்ற அளவுக்கு இருந்த பிசினஸ் இன்னைக்கு டாப் 10லலாம் இருக்கு. ஸோ எதுவுமே வந்து இங்க ஈஸியால உங்களுக்கு கிடைச்சிடாது. அப்படி ஈஸியா கிடைச்சிருச்சுனாலும் அதுல நீங்க அனுபவிச்சு வராததுனால, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வராதனால யாராவது ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா கூட உங்களுக்கு அதை பத்தின நாலேஜ் இருக்காது. இப்போ இதெல்லாம் நான் அடிபட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாதான் போய் ஒரு ஸ்டேஜில் சொன்னாலே உங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும். இதெல்லாம் நான் ஆரம்பிக்கும் போது இவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நான் அதை வெற்றி பெற்றேன் அப்படின்னா தான் மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு உங்க ஒரு அப்ளாஸே இருக்கும். எடுத்தங்க ஸ்டார்ட் பண்ணங்க உடனே பெரிய வந்துருச்சுங்க அப்படின்னா அது கொஞ்சம்
அது இருக்கும், பரவாயில்ல, எந்த ஒரு ஃபெயிலியர்ஸும் ஃபேஸ் பண்ண மாட்டாங்கன்னு இருக்கும். இருந்தாலும் ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணி வந்தவங்களுக்கு மதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால ஃபெயிலியர்ஸை கண்டு பயப்படுற அவசியம் இல்லை. மிகப்பெரிய ஒரு ஆண்டர்பனராக இருக்கணும், நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் தான். ஸோ விசிபிலிட்டி பக்கம் போகாமல் கிரெடிபிலிட்டி பக்கம் இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக விசிபிலிட்டி வந்துடும். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் என்னால் கொடுக்க முடியும். என்னோட லைஃப்பில் நான் பயணம் பண்ணும்போது கூட பயணம் பண்ணக்கூடியவங்க, அவங்க இருக்கக்கூடிய இடம், அது எல்லாமே வந்து நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிபிலிட்டியை வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. விசிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. 2011 ஸ்டார்ட் பண்ண ஒரு நிறுவனம் இன்னைக்கு 2024 தமிழ்நாட்டில் மிகப்பெரிய லெவலில் ஒரு பெரிய கம்பெனியாக இருக்குது, ஒரு அகாடமி, பெரிய அகாடமியாக இருக்குது. என்ன காரணம்னா ஜஸ்ட் அவங்க வந்து அந்த கஸ்டமர் எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது, உள்ள வந்தவங்கள எப்படி நான் வந்து திருப்திப்படுத்தி அனுப்புறதுன்றதை மட்டும் பார்த்தாங்க. இன்னைக்கு அது நம்பர் 1ல இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் growth-ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் growth-ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்றது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதுல எல்லாத்துலயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க.